மற்றும் ஒரு முக்கிய செய்தி, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் அங்கு பனிமூட்டம் நிலவுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் செல்லும் நிலைக்கு சூழலானது தள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். கடல் சீற்றத்துடன் அங்கு காணப்படும் நிலையில் மழையின் அளவு எப்படி இருக்கிறது? பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறதா? முழு விவரம் என்ன? நிச்சயமா வணக்கம். இலங்கை கடற்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதியில் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தொடர்ச்சியாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது ஏற்கனவே எச்சரிக்கையானது விடுத்திருந்தது. இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக காலை முதலே விட்டு மிதமான மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழலானது இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாது ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் காலை துவங்கி தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தனுஷ்கோடி, பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடலானது அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக பிரசித்தி பெற்ற பாம்பன் பாலத்தில் அதிக அளவில் பனிமூட்டம் காணப்படுவதன் காரணமாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாது ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட கடலோர பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என ஏற்கனவே மீன்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கப்பட்டிருந்த சூழலில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாத நிலையில் பாதுகாப்பாக அவர்களுடைய படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். அந்த பகுதி முழுவதும் கடலானது அதிக அளவில் சீற்றத்துடனே காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடியதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழலானது நிலவி வருகிறது. இந்த மழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் வெயிலானது தணிந்து மிகவும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.